வணக்கம்ப்பா. இந்த கொத்தமல்லி விதை அதை சும்மா நீங்கள் லேசாக நினச்சிக்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம பாரம்பரியமாக நம்ம உணவில் சேர்த்துட்டு வர்றது. அது உணவுக்கு மட்டும் இல்லாமல் அது மருந்தாகவும் செயல்படுது. இப்போ சளி, தலைவலி, அப்புறம் இருமல் இப்படி இருக்கும்போது சுக்கோட சேர்த்து சுக்குமல்லி காப்பின்னு சொல்லி போட்டு குடித்தா ரொம்ப நல்லா கேட்கும். அப்புறம் பித்த கிறுகிறுப்பு, பித்தமும் இருக்கும், பித்தத்தினால ஒரு மாதிரி கிறுகிறுப்பெல்லாம் வரும், தலை சுற்று வரும், அதுக்கும். அப்புறம் இந்த யூரின் போதில் சிறுநீரக தொற்றும்பாங்க, அந்த தொற்று சரியாகிறதுக்கும் வெறும் கொத்தமல்லியவே நம்ம அந்த கொத்தமல்லி விதையவே நல்லா நசுக்கிட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லாட்டி நைட் நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நசுக்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படியெல்லாம் குடித்தாலும் இது சரியாகுது. பல விதத்தில் இந்த ஹார்மோன் பிரச்சனைகளை, எந்த ஹார்மோன் பிரச்சனையும் சரி செய்கிறதுக்கு இந்த மல்லி விதை நல்லா யூஸ் ஆகுது. அதனால் மல்லியை நீங்கள் ஒதுக்கிறாங்க. எந்த சமையலும் இப்போல்லாம் செவப்பாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் வெறும் காஞ்ச மிளகாயே போட்டு வைக்கிறாங்க, காஞ்ச மிளகா பொடியை போட்டு வைக்கிறாங்க. மல்லி விதையை கட்டாயம் சேர்க்கணும்ப்பா. ஒவ்வொருத்தரும் உணவில் தினமும் நம்ம உணவில் இருக்கணும் அது.